ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ வந்து போகி அன்னைக்கு எடுத்தது தாங்க. லேட்டாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் எடுத்த வீடியோ வந்து போட முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா வாய்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியாமல் இருமல் இருந்துகிட்டே இருந்ததுங்க. அதனால் சரி அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் தான். அன்றைக்கி காலையிலேயே நான் என்ன செஞ்சேன்னா, டிஃபன் வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரசமும் காடை கிரேவியும் தாங்க ரெடி பண்ணேன். காடை வேணும்னு சொன்னாங்கன்றதுக்காக காடை வாங்கிட்டு வர சொன்னேன். காடெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது. ஏன் தெரியல, இது ஒரு சீசன் அப்போ தான் உங்களுக்கு காடை நல்லா பெருசாக இருக்கும், இல்லைனா சின்ன சின்ன காடையாக தாங்க இருக்குது. சரி ஓகே, காடை வந்து ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு, கூலிங்கான கிளைமேட்டுக்கு நம்ம காடை எடுத்துக்கிட்டோம், நமக்கு வந்து சளி பிடிக்காது அப்படின்னுவாங்க. அது இல்லாமல் வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காடை கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டும் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரசமும் காடை கிரேவியும் ரெடி பண்ணிவிட்டு நான் எல்லா பாத்திரத்தையும் க்ளீனாக தேய்ச்சி கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேங்க. ஏன்னா ஈவினிங் வந்து டிமார்ட் போகலாம் அப்படின்றதுக்காக, நான் மளிகை ஜாமான் வாங்கணுன்றதுக்காக போகி அன்னைக்கு தான் ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு சாதமும் சுட சுட சாதம் வடித்து வச்சாச்சு. கிச்சனில் ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணியாச்சுன்னா நம்ம ஸ்டவ்வு, கிச்சன் மேடை எல்லாமே எப்போயுமே க்ளீனாக இருக்கும். நான் அப்படி தான் எப்போயுமே எல்லா வேலையும் முடித்த பிறகு ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். சாதம் வடித்தாச்சு, காடை கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு, ரசமும் ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்க. அதனால் நான் அப்படி தான், அவங்களுக்கு காடை சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தது. அதனால் ரசம் வச்சுட்டு காடையை நல்லா பெப்பர் போட்டு நான் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன். அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முந்தின நாள் நைட்டு சாதம் மீந்துருந்தது, அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காலைல செஞ்ச நூடுல்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க, அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். டேரன் வந்து அப்புறமா சாப்பிடுவான், அவன் ஈவினிங் கூட சாப்பிடுவான். அதனால் அவனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் சிங்கை இப்படி தான் நான் எப்போயுமே வந்து சோப் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணுவேன். சரி, இதை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது சரி உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான். எப்போயுமே நீங்கள் வந்து கையோட சிங்கை வந்து க்ளீனாக வந்து சோப் வாட்டர் போட்டு தேய்ச்சி கழுவிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து சிங்கில் வந்து இந்த வளன்னு பாசை பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அடுத்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு படுத்து ஈவினிங் தாங்க டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. படுத்து எழுந்திரிச்சு கிளம்புனா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அதனால் நான் வந்து படுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் டிமார்ட் போயிட்டு ஜாமான் வாங்கினா உள்ளே என்னால் வந்து வீடியோ எடுக்கணும். அடிக்கடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலை. நான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல வாய்ஸ் கொடுத்தாங்க, வாய்ஸ் வந்து எனக்கு கிளியராகவே வரல, வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் அதோட வந்து மியூசிக் சேர்த்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது கிளியராகவே கேட்காது. ஏற்கனவே நான் ஒரு தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன், எனக்கு வாய்ஸ் கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்துல வாய்ஸ் வந்து நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். நான் வந்து பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சேங்க. ஆனால் பட்ஜெட்டில் வாங்குறதுக்கு என்னால் முடியவே இல்லை. ஏன்னா நான் தான் ஒரு 3 மாதமாக வாங்கவே இல்லையா. ஆடி 18 அப்போ நான் வாங்கினது தான். அதனால் நான் அப்போ வாங்கினதை வந்து வச்சுட்டு நான் அப்படியே கடையில் வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்தேன். அதனால் வேண்டியதை மட்டும் நான் வாங்கினனால எனக்கு மளிகை ஜாமாவே இல்லாமல் போயிடுச்சுங்க. அதனால் நான் பட்ஜெட்டில் வாங்கலான்னு பார்த்தேன். பட்ஜெட்டில் வாங்கணுன்னா நீங்கள் மாதம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வேண்டியதை கம்மி பண்ணிக்கலாம். அதனால் நான் இந்த தடவை என்னால் பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் எனக்கு 6500 7,000 கிட்ட வந்துருச்சுங்க. அதனால் நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மாதம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அப்போ நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா நான் வந்து முந்திரியும் பாதாமும் திராட்சையும் மட்டும் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கூட தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இது மட்டுமே நமக்கு 1000 கிட்ட வந்துருங்க. 1000 மேலே தான் வந்துச்சு எனக்கு. அதனால் நான் வந்து 1000 வரும், கரெக்டாக 1000 1100 வரும். அது வந்து கணக்கில் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இது ரேஷ்மாக்கு நான் வந்து ரெகுலராக கொடுக்குறது நட்ஸு வந்து ரேஷ்மா, டேரன் எல்லாருமே கொஞ்சம் எடுத்து போன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமானது பாதாம் வந்து எப்போயுமே ரேஷ்மா கொடுப்பேன். அதனால் அதை வந்து நான் கணக்கில் சேர்த்துக்காமல் வாங்கியிருக்கேன். இல்லைனா அது வந்து உங்களுக்கு மாதம் வாங்க மாட்டோம். இது இல்லாமல் நான் பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து 1 லிட்டர் தான் வாங்கியிருக்கேன். நடுவில் திருப்பி வாங்கணும். அதனால் பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் மாதம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு நீங்கள் பட்ஜெட்டில் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து மாதம் வாங்கலை, திருப்பி நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி தான் போகுது. நானும் அப்படி தான் பார்த்தேன். அதனால் நான் வாங்கினதெல்லாம் இது தாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ஐட்டம், சர்ஃபு, சோப்பு, அப்புறம் கிச்சன் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு, இதெல்லாமே உங்களுக்கு அமௌண்ட்டு ஜாஸ்தி தான் வருது. நம்ம டிமார்ட் போய்ட்டு சின்ன பாட்டில் வாங்கினது பிரயோஜனமே இல்லைங்க. நம்ம வந்து பெரிய பாட்டில் தான் வாங்கணும். சின்ன பாட்டில் வாங்கினீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வாங்கிட்டு போயிடலாம். அதனால் நம்ம டிமார்ட் போனோன்னா இந்த மாதிரி சர்ஃபு, லைசால், இந்த மாதிரி சோப்பு, கிச்சன் க்ளீன் பண்ணுற பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு, சோப் லிக்யூடு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டிலாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபங்க. நீங்கள் சின்ன பாட்டிலாக வாங்கினீங்கன்னா லாபம் இல்லை. அதனால் நான் வந்து அதெல்லாம் பெருசாக வாங்கினேன். அது இல்லாமல் பருப்பு எல்லாமே 1.5 கிலோ 1 கிலோ அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். ரைஸ் மட்டும் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கேன். ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேன். அப்புறம் லைசால் வாங்கியிருக்கேன்.
இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தி தான் வருது. நான் பை ஒன் கெட் ஒன் எடுக்கல, எல்லாத்தையும் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. அதனால் நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கணுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே நிறைய ஜாமான் வாங்கி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயெல்லாம் மாதம் வாங்கிக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து பெரிய பாட்டில் வாங்கியிருக்கோங்க. இப்படி தாங்க நான் வாங்கிட்டு வந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, தை மாதம் நான் நியூ இயர்க்கே வாங்கணும்னு இருந்தேன். சரி, அப்படியே பொங்கலுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நான் வந்து ஜாமான் வந்து ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம்.